என்ன ஆச்சுமா? நம்ம பழைய வீட்டுக்கு முன்னாடி காரை நிறுத்திருக்க. ஒரு நிமிஷம் கார்லேயே இருங்கம்மா, நான் மாடிக்கு போயிட்டு வந்துடுறேன். பிரியா, டைம் வேற ஆச்சுமா. நீ தானம்மா அங்க முக்கியமா இருக்கணும். என்ன பண்ற? என்ன பண்ற? ஏய் பிரியா, கூப்பிடுறல. என்ன பண்ற? என்ன பண்ணிட்டு இருக்க நீனு? அங்க வந்து ஸ்கூல்ல கூப்பிட்டு சொல்லிட்டு இருக்காங்க, உங்க அப்பனையோ என்னையோ கூப்பிட்டு நல்லாவே படிக்க மாட்டேன்ட்டு. சொல்லு பிரியா, சொல்லு. நாங்க 10 பத்திரம் தேய்க்கிற மாதிரி நீ 10 பத்திரம் தான் தேய்க்க போறியா? இல்ல உங்க அப்பாவுக்கு கூலி வேலைக்கு போற மாதிரி நீ கூலி வேலைக்கு போறியா? நாங்க கஷ்டப்படுற மாதிரி நீ கஷ்டப்படணும்னு சொல்றியா? சொல்லு. உனக்கு படிக்க விருப்பம் இல்லையா? நாளைக்கு எக்ஸாம் வச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்க நீ? என்ன குனிஞ்சுனே இருக்க? இங்க பாரு, படிச்சாதான் நல்லது, நல்லா காப்பாற்ற முடியும் எல்லாரையும். நம்ம அந்தஸ்தே படிப்புதான், சரியா? எங்க போனாலும் படிச்சவங்களுக்கு இருக்கிற மரியாதை மாதிரி யாருக்கும் கிடைக்காது. அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. படிக்க முடியாது. நீ எப்படியாவது பண்ணிட்டு போ. பிரியா, அம்மா. ஏய் சத்தம் போடாத. ஒரு விஷயத்த நான் சொல்லதான் வந்திருக்கேன், சொல்லிட்டு நானே போயிடுறேன். ஆமா, நீங்க யாரு? நான் சின்ன வயசா இருக்கும்போது சரியாவே படிக்க மாட்டேன். எனக்கும் படிக்கவும் பிடிக்காது. நான் பாதிலே ஸ்கூல் இருந்து நின்னுட்டேன். ஒரு வயசுக்கு அப்புறம் நான் கூலி வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். என் குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. எங்க அம்மாவும் உடம்பு சரியில்லாம இறந்துட்டாங்க. எங்க அப்பாவும் நான் ஒரு வயசு பொண்ணான்னு என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் எங்க அப்பாவும் கொஞ்ச நாள்லயே இறந்துட்டாரு. நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டவனும் ஒரு குடிக்காரன். எனக்கு 2 பசங்க பிறந்தாங்க. அதுக்கப்புறம் என் புருஷனை வச்சே இறந்துட்டாரு. என் பசங்களை காப்பாத்துறதுக்காக இப்ப நான் கூலி வேலைக்கு போயிட்டு நானும் நிறைய டைம் யோசிச்சிருக்கேன். நானும் நல்லா படிச்சிருந்தா இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டேன்னு. ஒருவேளை நான் மட்டும் நல்லா படிச்சிருந்தா எங்க அம்மாவை ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கும் போது எவ்வளவு செலவா இருந்தாலும் காப்பாத்திருப்பேன்ல. இப்பெல்லாம் சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இல்லாம நீ நல்லா படிச்சு ஒரு அதிகாரத்துல போயிட்ட. அதான் எல்லாரையும் தைரியமா நீ பேசிக்கிட்ட. ஒரு பொண்ணுக்கு சுத்தி இருக்கவங்க யாரு கைவிட்டாங்க? படித்த படிப்பை மட்டும் எனக்கு கைவிட. தரையில தானே உட்காந்துட்டு இருந்தேன், இப்ப என்ன சேர்ல உட்காந்துட்டு இருக்கேன்? யார் அவங்க? ஒரு விஷயத்த நான் சொல்லதான் வந்திருக்கேன். இந்த விஷயத்தெல்லாம் என்கிட்ட சொல்லணும். சின்ன வயசா இருக்கும்போது சரியாவே படி. ஒரு வேளை இதெல்லாம் கனவா? நானும் நல்லா படிச்சிருந்தா இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டேன்னு. ஒருவேளை நான் மட்டும் நல்லா படிச்சிருந்தா எங்க அம்மாவை ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கும் போது எவ்வளவு செலவா இருந்தாலும் காப்பாத்திருப்பேன். பொண்ணுக்கு சுத்தி இருக்கவங்க யாரு கைவிட்டாங்க? படித்த படிப்பை மட்டும் எனக்கு கைவிட. பல வண்ண வானவில் எதனாலே, மின்மின் மின்வது எதனாலே, ரோஜா சிரிப்பது எதனாலே, இலைகள் உதிர்வது. உனக்கு படிக்க விருப்பம் இல்லையா? நாளைக்கு எக்ஸாம் வச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்க நீ? எங்க போனாலும் படிச்சவங்களுக்கு இருக்கிற மரியாதை மாதிரி யாருக்கும் கிடைக்காது. பிரியா, பிரியா. ஆமா. என்ன நினைக்கிறீங்க? சும்மாதாம்மா, பழசெல்லாம் நினைச்சு பார்த்தேன், அதான் அப்படியே நினைச்சு இருக்கேன். அதெல்லாம் எப்படி ஏமா நினைக்கிறீங்க? அதான் இப்ப நல்ல நிலைமைக்கு வந்துட்டீங்கல்ல, அப்புறம் என்ன? இல்லம்மா, சும்மாதான் அப்படியே யோசிச்சுட்டு நின்னுட்டு இருந்தேன். அதெல்லாம் எதுக்கு யோசிச்சுட்டு பாருங்க, பழைய வீட்டுல வந்து நிக்கிறீங்க. நம்மளும் நல்ல ஸ்டேஜ்க்கு வந்துட்டோம் இல்ல, நல்ல நிலைமைக்கு வந்துட்டோம்ல, அப்புறம் அதெல்லாம் யோசிக்கிறீங்க? தோணுச்சுமா வந்து நிக்கணும்னு, அதனால சும்மா வந்து பழசெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருந்தேன். என்னம்மா நைட் டைம் ஆகுது, ஃபங்க்ஷன் வேற போகணும், நீங்க தான் அதுல சீஃப் கெஸ்டா இருக்கீங்க, அப்புறம் என்னம்மா?
பேசிட்டீங்க, அப்புறம் அம்மா நான் உங்களை ஒரே ஒரு ஹக் பண்ணிக்கட்டுமா? என்னம்மா கேட்டுட்டு பண்ணிக்கோங்க. சரிம்மா டைம் ஆச்சு, நம்ம இப்போ கிளம்பலாம். சரிம்மா வாங்க போலாம்.